ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன பெத்தி படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ராம் சரண், ஜான்வி கபூர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது புஜ்ஜி பாபுசானா. உப்பேனா படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு மலாஜாதிக்காரராக இருப்பார். அந்த ஊருக்கு அவர் வரணுன்னாவே, டவுன்லேருந்து வரணுன்னாவே ஒரு நாள் ஆகிடும். பல மலைகளை கடந்து, அருவியை கடந்து சுற்றிக்கிட்டு தான் தான் ஊருக்கு வரக்கூடிய நிலைமை. ட்ரெயின் ட்ராக்லாம் இருக்கும், இருந்தாலும் அவங்களால வர முடியாது. கவர்மெண்ட் இப்படி ஒரு ஊர் இருக்குதுன்னே தெரியாம தான் இருக்கும். ஹீரோட வேலை என்னன்னா, பாவு காய்க்கிறது தான் அவரோட வேலை. பாவு காய்ச்சி அதை வந்து வெளியூருங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது தான் அவரோட வேலை. சாதாரண டைம்ல, அதாவது சும்மா இருக்க டைம்ல கிரிக்கெட்டும் அப்பப்ப போய் விளையாடுவாரு. காசுக்கோசரம் இவரை பிளேயராலாம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு பெட்டிங் கோசரம் இவரை வச்சுக்குவாங்க. இவர் ஆடினா நல்லா ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் கொஞ்சமா விளையாண்டு பேர் எடுத்து ரொம்ப பிரபலமா இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர்லயே பெரிய ஒரு கட்சிக்காரரோட பொண்ணாதான் ஹீரோயின் ஜான்வி வருவாங்க. அவங்க வந்து எதிர்பாராத விதமா ஒரு இடத்துல அவமானப்படுத்துவாங்க. அதை வந்து ஹீரோ வந்து தடுத்துருவாரு. யார் அப்படி பண்ணா அப்படின்னு தேடி அலையும் போது தான் ஹீரோன்றது தெரிய வரும். அதுக்கப்புறம் ஹீரோ பின்னாடியே சுத்துவாங்க. ஒரு கட்டத்துல லவ்வும் ஆயிரும். 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு தன்னோட பொறுப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். என்னன்னா, அவங்க ஊர்லயே ஒரு வயசான ஒருத்தர் ரொம்ப நாளா இந்த ஊருக்கு ட்ரெயின் நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மனு கொடுத்து ரொம்ப போராடிட்டு இருப்பாரு ஒரு 30 வருஷமா. ஆனா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஊர் வந்து கவர்மெண்ட்லயே இல்லாத ஒரு ஊரா இருக்கும். அதனால யாருமே மதிக்கவும் மாட்டாங்க. ஒரு கட்டத்துல அவர் வந்து பரிதாபமா ஹீரோ முன்னாடி இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாரு. எப்படா இதுல நம்ம ஊர் தெரிய வைக்கணும் உலகம் முழுக்க அப்படிங்கறத யோசிக்கும் போதுதான் அவர் கேமை சூஸ் பண்ணுவாரு. அவர் நல்லா விளையாட தெரிஞ்சது ஒண்ணு கிரிக்கெட் தான். அதை மீறி ஒரு கேம் தெரியும்னா அது வந்து குஸ்திங்கிற மாதிரி அவர் யோசிப்பாரு. ஏன்னா இவர் கிரிக்கெட் விளையாடுறத சிவராஜ் குமார் தான் வாத்தியாரா இருப்பாரு. அவர் வந்துட்டு ஒரு இடத்துல கவனிப்பாரு, இவரை கூப்பிடவும் செய்வாரு. ஆனா இவர் வந்து அதை மதிக்காம ரொம்ப ஏளனமா பேசிட்டு போயிடுவாரு. அப்ப அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாத ஹீரோ இதுக்கப்புறம் இப்பதான் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, நேரா அவர்கிட்ட போறாரு. எப்படியாவது குஸ்தி கத்து கொடுங்க, என் ஊரை நான் உலகம் முழுக்க பிரபலப்படுத்தணும், என் ஊருக்கு எல்லாத்தையும் நான் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வாத்தியார்ட்ட சொல்லி ரொம்ப இது பண்றாரு. ஆனா முதல்ல அவரு சொல்லித்தராத மாதிரி தெரியும். ஆனா அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவருக்கு ஒரு லெசனா அமையும். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா குஸ்தி கத்துக்கிட்டு ஒரு நேஷனல் லெவல் பிளேயராகவே மாறிடுவாரு. அதுல ஜெயிக்கலாங்கும் போதுதான் எதிர்பாராத விதமா இவருக்கு காலில் அடிபட்டு சுயநினைவை இழந்து நடக்க முடியாம போயிடும். அதுக்கப்புறம் அந்த கேம்ல ஜெயிக்க முடியாம போயிடும். தன்னோட வாத்தியாருக்கும் அவரால் ஜெயிச்சு குடிக்க முடியாம, தன்னோட ஊருக்கும் நல்லது செய்ய முடியாம ரொம்ப ஒரு மாதிரி மன உடைஞ்சு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த காலை வச்சுக்கிட்டே ஒவ்வொரு கவர்மெண்ட் இடமா போய் அந்த வயசானவர் பண்ணிட்டு இருந்த மாதிரி இவரும் போய் நான் இந்த மாதிரி பண்ணேன் பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு கட்டத்துல இவரு பண்ண எந்த விஷயமுமே அந்த கவர்மெண்ட்டுக்கு போய் சேரலங்கிறது ஹீரோவுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அங்க ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பார்ப்பாரு. இந்த பேரா ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்கிறது அவருக்கு தெரிய வரும். அதாவது மாற்றுத்திறனாளிகள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கால் தான் நமக்கு சரியா நடக்க கூட முடியல, இந்த கால் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காலை தானாவே ட்ராக்ல விட்டு எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ரன்னிங் ரேஸை கத்துக்க ஆரம்பிச்சு அதுல நேஷனல் வரைக்கும் போயிடுவாரு. போய் கப்பும் இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்துருவாரு. ஜெயிச்சு கொடுத்துட்டு மெடலும் ஜெயிச்சு கொடுத்துருவாரு இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு இந்த மெடல்லாம் வேணாம், எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க, என் ஊருக்கு ட்ரெயின் மட்டும் கொண்டு வந்துருங்க, அது இல்லாம என் ஊருக்கு ஒரு பேரு வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப மன உருகி பேசுவாரு. அதுக்கப்புறம் இவரோட கோரிக்கையை கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டு ட்ரெயின் ட்ராக்கு எல்லாமே கொண்டு வந்துரும். அந்த ஊரும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஒரு பெரிய ஊரா மாறிடும். எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எல்லாமே ஒரு மலஜாதிக்காரரு அவரை பார்க்க வந்த ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாரு. ஏன் அப்படி சொல்லுவாருன்னா, அவரோட வேலை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுல இருப்பாரு. கவர்மெண்ட்ல யாருமே மெடல் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க மீட்டிங்ல. எப்படியாவது நம்ம இந்தியா வந்து எல்லா மெடலையும் ஜெயிக்கணும், ஃபர்ஸ்ட்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கான யோசனைகள் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த பேர் அவருக்கு தென்படும். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆள்கிட்ட கேட்க ஆரம்பிச்ச ஆள் தான்
இந்த மலை ஜாதிக்காரரு. அவர் மூலியமா தான் இந்த கதையெல்லாம் தெரிய வரும். ஒரு விஷயம் அவருக்கு புரிஞ்சிடும், நாம் சிட்டி சைடில் பசங்களை தேடக்கூடாது, நம்ம இனிமே ரூரல்ல, அதாவது மலை ஜாதிக்காரங்க ரொம்ப கிராமத்தில் பின்தங்கி இருக்க கிராமத்தில் தான் நம்ம தேடணும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வருவாங்க. அதோடையே இந்த கதையை முடிச்சிருவாங்க. மொத்தத்தில் இந்த படம் ஒரு நல்ல படம் தான், நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அங்கங்க கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக கணக்கச்சிதமாக சொல்லிட்டாங்க. மறக்காம எல்லாரும் தியேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.